தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், நடா புயல் கரையை கடந்த பிறகு பல இடங்களில் மழை பெய்து வருகிறது. மழை குறித்த வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பு என்ன? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வானிலை ஆய்வு மையத்தை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது நடா புயல் நேற்று கரையை கடந்து சென்று வலுவிலிருந்து கரையை கடந்து சென்று விட்டாலும் அதன் பாதிப்பு ஒரு சில நாட்களில் இருக்க தான் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னையில் இன்று காலை சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தாலும் தற்போது போரூர், பெரும்பாக்கம், கிண்டி போன்ற இடங்களில் மழை பெய்து பரவலாக மழை பெய்து வருகிறது. வாகன ஓட்டிகள் திடீர் சிரமத்தோடு தான் வாகனம் ஓட்டிட்டு வராங்க. வானிலை ஆய்வு மைய தகவலை பொறுத்தவரையிலும் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இன்று முழுவதும் தமிழகம் மற்றும் புதுவையில் முழுமையாக மேகமூட்டத்துடன் தான் காணப்படும். அதே சமயம் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க. இது தவிர சென்னையை பொறுத்தவரையிலும் மேகம் வானமூட்டத்துடன் இருக்கும் என்றும் அதே ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க. இந்நிலையில் பார்த்திங்கனாக்க நேற்று காலை வானம் அதிகாலையிலிருந்து காலை வரை வெளிச்சமாகவும் வெயிலாகவும் அடித்த நிலையில் மதியத்திற்கு பிறகு நகரின் பெரும்பாலான பகுதிகளும் நகரின் புறநகர் பகுதியில் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மிகுந்த மழை பெய்தது. இன்றைக்கு அதிகாலையில் கூட சோழிங்கநல்லூர் பகுதிகளும் கிண்டி போன்ற பகுதிகள் லேசான தூறல் நிலவிய நிலையில் தற்போது மழை பரவலாக பெய்து வருகிறது. இது தவிர தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த நிலை உருவாகியிருக்கு. அது 4ஆம் தேதிக்கு மேல் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக தகவல்கள் பல வாட்ஸ்அப்புகள்லாம் பரவிக்கிட்டு வருது. இது தொடர்பாக நேற்று தெரிவித்த மாநில ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் இது உறுதியான தகவல் எதுவும் தெரிவிக்க முடியாது என்று சொல்லியிருந்தார். இந்நிலையில் இன்று காலை 10 மணிக்கு மேலே வானிலை ஆய்வு மையம் பத்திரிகையாளர் சந்திப்பில் புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பற்றின விரிவான தகவல்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறதுமா? முகேஷ், இன்றைக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வருது. இந்த மழை இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு தொடரும் அப்படின்றது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் கருத்து சொல்லியிருக்காங்க. தமிழசன் வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரையிலும் இன்று காலை நிலவரப்படி எந்தவித எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. அதே சமயத்தில் மழை என்பது பரவலாக இருக்கும் என்ற ஒரு வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று வானிலை ஆய்வு மைய ஆராய்ச்சியாளர்களும் இயக்குனரும் அதை தற்போதைய சீதோஷ்ண நிலையை ஆய்வு செய்த பிறகு இன்று மற்றும் நாளை மறுநாள் போன்ற நாட்களில் எப்படிப்பட்ட மழை வரும் என்றும் பாதிப்புகளுக்கு முன்னேற்பாடுகள் தொடர்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடப்படுவது என்பது குறித்தும் அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்குது தமிழரசன்.